Consider subscribing our channel to know more about technology and press the bell icon to get immediate notification. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு கம்யூனிகேஷன் வீடியோ பார்க்க போறோம். இது ஏற்கனவே உள்ள ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலத்தோட கட்டாயத்தினாலையும், கணிப்பொறியோட வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிகமா இருக்கிறதுனாலையும் நிறைய விஷயங்கள் மாறிட்டு வருது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா ப்ரௌசர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்கிரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. முன்னாடி எல்லாம் இந்த விண்டோஸ் எக்ஸ்பி 7 இந்த மாதிரி ஓஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே ஒரு ப்ரௌசருக்குன்னே ஒன்று வச்சிருப்பாங்க, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். அது அவ்வளவு சூப்பரா பயன்பட்டுச்சு, நல்லா ஸ்பீடா ஒர்க் பண்ணலாம். ஆனா அதோட வளர்ச்சி வந்து சிஸ்டமோட அப்கிரேட் வர 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 அது குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. இப்ப மைக்ரோசாஃப்ட் நிறுவனமே என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட எட்ஜ் அப்படின்ற ப்ரௌசருக்கு வந்து மாறுங்க அப்படின்றாங்க. இது போக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குரோம், ஃபயர்பாக்ஸ், அப்புறம் யூசி ப்ரௌசர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தனியா இன்ஸ்டால் பண்ணா அது வந்து என்னன்னா அதுவும் அப்கிரேட் ஆகிட்டு வருது. இதுல எங்களுக்கு வர்ற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஜிமெயில் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ஸ்டாண்டர்ட் வியூ எங்களால பயன்படுத்த முடியல. எனக்கு அவ்வளவா ஸ்டாண்டர்ட் வியூ பயன்படுத்த தெரியாது. பேசிக் HTML வியூவே பயன்படுத்தி பழகியாச்சு. அதனால இப்ப ஸ்டாண்டர்ட் வியூலயே வந்து நிக்குது. ஸ்டாண்டர்ட் வியூ தான் டிஸ்ப்ளே ஆகுது. பேசிக் HTML வியூக்கு வந்து போறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். சில நேரங்கள்ல அது வராதனால ஸ்டாண்டர்ட் வியூ என்னால பயன்படுத்த முடியல அப்படின்னு சொல்ற மக்களுக்கு இந்த ஒரு வீடியோ நாங்க இன்னைக்கு கொடுக்கறதா இருக்கோம். அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு கான்செப்டே அதுதான். ஸ்டாண்டர்ட் வியூல எப்படி நம்ம சில விஷயங்கள் பண்றது, பேசிக்கா சில விஷயம் என்ன பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப ஸ்டாண்டர்ட் வியூ அப்படின்றது வந்து மெயில் அதோட வியூ வந்து எப்படி இருக்கும்னா, இங்க எப்படி பாத்தீங்க அந்த மாதிரிதான். அதுல வந்து எப்படி இருக்கும், டேபிள் 4 காலம் இருக்கும். இதுல 8 காலம் போட்டிருக்காங்க. 8ல 3 காலம் வந்து உங்களுக்கு தேவையில்ல. மத்தபடி நம்ம ரிசிபியன்ட் நேம் இருக்கும், எங்க இருந்து வந்துச்சு, எத்தனை மணிக்கு வந்துச்சு, இவ்வளவுதான். மத்தபடி இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம மெயில் கம்போஸ் பண்ணும்போது டூ யாருக்கு நம்ம டைப் பண்றோமோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து மெயில டைப் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு தடவை இப்ப உதாரணத்துக்கு பயிற்சி தென்றலோட யூடியூப் மெயில் ஐடி நீங்க டைப் பண்றீங்க, பி பட்டன் பிரஸ் பண்ணாலே வந்து கீழ வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும் பயிற்சி. அத அதுல வச்சு ஒரு என்டர் பண்ணாலே நம்ம ஐடி போய் அங்க 2ல வந்து நிக்கும். முதல்ல நீங்க வந்து மெயில் ஐடி அடிக்கும் போது தான் வந்து ஃபுல்லா டைப் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து சேவ் ஆயிரும். இது வந்து ஒரு எளிமையான வழி இருக்கும். அடுத்து வந்து நீங்க கம்போஸ் பண்ணும்போது மெசேஜ் பாடியில டைப் பண்ணும்போது இப்ப ஸ்டாண்டர்ட் வியூ, இப்ப பேசிக்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நோட் பேட்ல டைப் பண்ண மாதிரி தான் இருக்கும் அந்த மெசேஜ் பாடி. ஆனா இதுல எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நீங்க ஒரு ஆபீஸ்க்கு வந்து அபிஷியலா நீங்க ஒரு நபருக்கு மெயில் அனுப்புறீங்க. அப்படிங்கும்போது அந்த இத நல்ல ஒரு பிரசன்டேஷன் மாரி குடுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு எம்எஸ் வேர்ட்ல எல்லாம் நீங்க டாக்குமெண்ட் பிரசன்ட் பண்ணியிருப்பீங்க. டாக்குமெண்ட் பிரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதுல வந்து இந்த அலைன்மென்ட் செஞ்சு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் அழகுபடுத்துவாங்கல்ல, அந்த மாரி விஷயங்கள வந்து இதுல பண்ணலாம். இது மாரி இன்னும் நெறைய விஷயம் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, ஆ பேசிக் HTMLல வந்து ஒரு ஐடி பார்த்துட்டு இருக்கும்போது அத சைன் அவுட் பண்ணிட்டு தான் இன்னொரு ஐடிக்கு நம்ம போவோம். ஆனா இங்க இந்த ஐடி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு எத்தன ஐடி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இங்க இருந்தே ஜம்ப் ஆகி போலாம். அந்த மாரி இருக்கும். இப்ப இதுல என்ன கம்ப்ளைண்ட் முக்காவாசி எதுக்காக அந்த வீடியோ குடுக்குறோம்னா, எங்களால வந்து இங்க இருந்தே பேசிக் HTML வியூக்கு ஜம்ப் பண்ண முடியல. சில நேரத்துல அந்த ஆப்ஷன் வரமாட்டேங்குது அப்படின்றதுனால தான் ஃபீச்சர்ஸ் வந்து இதுல நெறைய இருக்கிற காரணத்தினாலயும் குடுக்குறோம். ஏன்னா முன்னாடி வந்து இந்த பேசிக் HTML வியூ பண்றவங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் வியூ வந்து எப்படின்னா ஒரு அக்சஸபிள் இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப ஓரளவுக்கு நல்லா யூஸ் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. யூஸ் பண்ற மாரி கொண்டு வந்துட்டாங்க. யாரோட உதவியும் இல்லாம நம்மளே இண்டிபெண்டன்ட்டா அந்த ஸ்டாண்டர்ட் வியூ பயன்படுத்துறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இன்னைக்கு வந்து எப்படி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மெயில வந்து எப்படி படிக்கிறது இந்த ஸ்டாண்டர்ட் வியூல அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். போன வீடியோல வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல, ஸ்கிரீன் ரீடரோட ஸ்பீட குறைச்சு வைங்க அப்படின்னு. உங்களுக்காக குறைச்சு நம்ம பண்றோம். பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போவோம். Speech mode talk. Rate 20, rate 20. இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன். Inbox left parent, 23 right parent. இப்ப நம்ம எப்படி மெயில் வந்து படிக்கிறது அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் அந்த டேபுலர் காலத்தையும் செக் பண்ணுவோம். T row 9 column 5 out of table form button basic HT. இது இந்த மாதிரி இருக்கும். சில நேரத்துல வராது. அதனால தான் நிறைய பிரச்சனை வரும். இப்ப பாருங்க. நம்ம இப்ப பேசிக் HTMLக்கு சேஞ்ச் பண்ணல.
இப்ப பாருங்க எப்படி படிக்குதுன்னு பாருங்க. Clickable main landmark primary property page table with 98 rows and 8 columns. Row 1, column 1. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுல கேட்டகரிஸ் பிரிச்சிருப்பாங்க. பிரைமரி, ப்ரமோஷன், அப்புறம் இப்ப மீடியா, அதாவது சில விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கேட்டகரியா பிரிச்சு இப்ப மார்க்கெட்டிங், அங்க இருந்து எப்படி மெயில் வர்றத எப்படி படிக்கிறது, அந்த மாரி கேட்டகரி பிரிச்சு வச்சிருப்பாங்க. டிஃபால்ட்டா பிரைமரில தான் நமக்கு வர்ற மெசேஜஸ்லாம் ரிசீவ் ஆகும். இப்ப அந்த மாரி இருக்கும். இப்ப பாருங்க. Out of table, clickable main landmark primary property page table with 98 rows and 8 columns. Row 1, column 1. அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ரோஸ், காலம்ஸ் அப்படின்றது ரோ வந்து எவ்வளவு மெயில் ரிசீவ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாரி கிரியேட் ஆகும். காலம் வந்து இதுல 8 குடுத்திருக்காங்க. 8ல வந்து 3 காலம் வந்து உங்களுக்கு தேவையில்ல. மீதி இருக்கக்கூடியது வந்து தேவைதான். எப்படின்னு பாருங்க. இப்ப ஆல்ட் கண்ட்ரோல் புடிச்சிட்டு ரைட் ஆரோ. Edge of table, blank. ஃபர்ஸ்ட் காலம் வந்து பிளாங்கா இருக்கும். அது நமக்கு தேவையில்ல. 2வது காலம் வந்து செக் பாக்ஸ். Column 2, checkbox not checked, unread. Norpley-udos@google.com. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஸ்டாண்டர்ட் வியூல வந்து எந்த இமெயில் அட்ரஸ்ல நம்ம இருக்கோம் அப்படின்றது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்க. ஏன்னா பேசிக்ல வந்து நம்ம எந்த இமெயில் ஐடி சைன் இன் பண்ணியிருக்கோம், 4 ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா, எந்த ஐடியில லாகின் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா உள்ள போய் நம்ம பார்க்கணும். Inbox left parent, 23 right parent, -umian samsu89@gmail.com -mail. இப்ப நம்மளோட இமெயில் ஐடி டைட்டில் செக் பண்ண உடனே சொல்லிருச்சு. சரி, இப்ப செக் பாக்ஸ் அடுத்த காலம். Column 2, checkbox not checked, unread. Column 3. அது செக் பாக்ஸ் நாட் செக்ன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அன்ரீட், அதாவது ரீடா அன்ரீடா, நம்ம இது வரைக்கும் பார்க்காத மெயில்னா அன்ரீட் அப்படின்னு சொல்லும். படிச்சிருந்தா அப்படி சொல்லாது. டைரக்டா கண்டென்ட்ட சொல்லும். செக் பாக்ஸ்லயே வந்து என்ன இருக்கு அப்படின்றத சொல்லுது. Column 3, button not starred. இந்த நாட் ஸ்டார் அப்படின்றது என்னன்னா, இப்ப நம்ம மொபைல்ல எல்லாம் மெசேஜ் வந்து முக்கியமான மெசேஜ்னா நம்ம மார்க் பண்ணி வச்சிருப்போம். அது எல்லா மெசேஜும் டெலீட் பண்ணாலும் அது மட்டும் போகாத மாரி பண்ணி, இதே மாரி முக்கியமான மெயில் எத்தனை இருந்தாலும் அது இந்த ஸ்டார் அப்படின்னா அது ஒரு கேட்டகரியில ஆட் ஆகி ஸ்டார் பண்ண மெயில்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்ப எங்கேயாவது டிஎன்பிஎஸ்சில இருந்து மெயில் வருது, அது முக்கியமான விஷயம். ஹால் டிக்கெட், ரிசல்ட் இந்த மாதிரி ஏதாவது மெயில் அனுப்புறாங்கன்னா அதெல்லாம் ஸ்டார் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவு தூரத்தாலும் தேடி எடுக்க தேவையில்லை. இப்ப பாருங்க அடுத்து. Column 4, norpley-udos@google.com. இது வந்து கண்டென்ட். நம்ம பேசிக் மாதிரி தான். இது என்ன கொஞ்சம் காலம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அது எம்ப்டியா இருக்கு. அது எதுக்குன்னு தான் தெரியல. யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. Column 5, link learn more about our updated terms of. இந்த இடத்துல இருந்து தான் ஓபன் பண்ணணும். இந்த காலத்தை வந்து நம்ம ஓபன் பண்ணணும். ஃபுல் கண்டென்ட்டையும் படிக்கிறதுக்கு. அடுத்து Column 6. காலம் 6 பிளாங்கா இருக்கு. Column 7, Nov 30. நவம்பர் 30 அன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Out of table, blank. டேபிள் விட்டு லீவ் ஆயிருச்சு. சரி, இப்போ ஒரு மெயில ஓபன் பண்ணி படிப்போம். Edge of table, blank. No next out of table, clickable main landmark. இப்ப அந்த ரெசிபியனுக்கு அடுத்த காலத்தை ஓபன் பண்ணணும். அதுதான் வந்து லிங்க் கொடுத்திருக்கு. அந்த அதுல தான் லிங்க் இருக்கு. Column 4, Norpley. Column 5, link learn more about our updated. Row 2, YouTube. Row 3, Payerchi Central left parent. Column 5, link folder shared with you, row 4, Payerchi. Column 5, link latest WhatsApp images -ht. Row 5, Devicthini. Row 6, Payerchi Central. இப்ப எது வந்து அக்சஸபிளா இருக்குன்னு பாப்போம். அந்த மெயில மட்டும் படிச்சு காட்டுறேன். Row 7, Google. Column 5, link security alert -Windows. ஓகே, இப்ப கூகுள்ல இருந்து வந்து அந்த மெயில படிக்க போறோம். இப்ப பாருங்க, இது ரீடா அன்ரீடா அப்படின்றது அப்புறம். இது ஆனா மேக்ஸிமம் இது அன்ரீடா தான் இருக்கும். இதை நம்ம படிச்சிட்டோம்னா அந்த அன்ரீட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இங்க என்டர் கொடுக்குறேன். Conversation opened. One read message. Main landmark security alert heading level 2. ஓகேவா? ஒன் ரீட் மெசேஜ் அப்படின்னு சொல்லுது. இப்படிதான் இருக்கும் நம்ம மெயிலோட கன்வர்சேஷன். இப்ப அப்படியே ஒரு கண்ட்ரோல் எண்டு கொடுக்குறேன். Toggle button not pressed. அதாவது எப்படி படிக்கிறது மெயில அப்படின்றத மட்டும் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்து என்னன்றதை பார்ப்போம். இப்ப கண்ட்ரோல் எண்டு கொடுத்துட்டேன். அப்படியே ஒரு ஷிஃப்ட் ஹெச், அதாவது ஹெச்னா ஹெட்டிங், ஷிஃப்ட் ஹெச்னா ப்ரீவியஸ் ஹெட்டிங்ஸ். சரியா? இப்ப பாருங்க. Clickable main landmark list with one items Google no-reply at accounts.google.com. இப்படி இருக்கும். இங்க டவுன் ஏரோ பண்றேன். Date 9:43 p.m. அந்த என்னைக்கு ரிசீவ் ஆச்சா அந்த டேட். Checkbox not checked, not starred. டவுன் ஏரோ கொடுத்துட்டே இருக்கேன். Button reply. Menu button collapsed, sub menu more to me. Menu button sub menu show details. Blank Windows device was signed out. கண்டென்ட்க்கு வந்துருச்சு. Blank umian samsu89@mail.com.
If you didn't sign out on this device, someone else is using your account. Check and secure your account now. Link check activity. You can also see security activity at https:// you received this email to let you know about important copyright 2021 Google LLC blank blank link reply. அவ்வளவுதான். அங்க மாதிரியே இங்கேயும் ரிப்ளை அப்படின்னு சொல்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டென்ட் இருக்கும். அந்த ரிப்ளை அப்படின்ற அந்த வேர்டுக்கு முன்னாடி வரைக்கும் கண்டென்ட் இருக்கும். இப்படிதான் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வியூல மெயில் படிக்கிறது. இப்போதைக்கு இது போதும். சின்ன ஒரு விஷயம்தான். ஈஸியா படிச்சுக்கலாம். வேற எதுவும் உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன அப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.